இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எம்பெடட் சார்ட். நம்மளுக்கு அதுக்கான ஒரு டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு Alt + F1 ப்ரெஸ் பண்ணால் எம்பெடட் சார்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எக்ஸலில் ஷோ ஆகும். அடுத்து பார் சார்ட்டுக்கான டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கான ஷார்ட்கட் Alt NB செலக்ட் பண்ணால் பார் சார்ட் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எக்ஸலில் ஷோ ஆகும். அதே மாதிரி காலம் சார்ட், இதுக்கும் நம்மளுக்கான டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு Alt NC செலக்ட் பண்ணாக்க காலம் சார்ட் ஆட்டோமேட்டிக்காக அதோட ஆப்ஷனும் நம்மளுக்கு ஷோ ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா லைன் சார்ட், இதுக்கு நான் அந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு Alt NN டைப் பண்ணிவிட்டு அதுக்கான ஆப்ஷன்ஸும் ஷோ ஆகும். அதை நம்ம செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான சார்ட் ஃப்ளோ ஆகிடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பை சார்ட். இதுக்கு Alt NQ டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு Alt NQ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பை சார்ட்டோட டைப் காட்டும். அதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஹாரிசான்டல் வெர்டிக்கல் 2 டைப் இருக்கு. நம்மளுக்கு தேவையான கீவேர்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம டைப் பண்ணிக்கிறதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் ஆகும். அதுக்கு Alt NX டைப் பண்ணிட்டு அதை நான் டைப்பை செலக்ட் பண்ணிட்டு அதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம்.